இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்வதோடு, இன்றைய நாளில் இறைவன் நம் மீது கொண்டுள்ள அளவு கடந்த அன்பை சற்று சிந்தித்து தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நமது சிந்தனைக்கு இன்று திரு அவையால் நமக்கு தரப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 11 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கின்றது இன்றைய நற்செய்தி. பொதுவாக நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் போன்ற வார்த்தைகள் மக்கள் மத்தியில் அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தைகள். இங்கு சொல்லப்படக்கூடிய கருத்து அல்லது வெளிப்படுத்தக்கூடிய கருத்து என்னவென்றால் அன்பு என்பதாகும். ஒரு மனிதன் சக மனிதரிடம்தான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இந்த வார்த்தையை ஒருவர் எல்லோரிடமும் பயன்படுத்த மாட்டார். வாழ்வில் ஒரு நபரிடம் தன் வாழ்வை பகிர்ந்து கொள்ள நினைக்கும் ஒருவரிடம் மட்டுமே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அவரது வாழ்க்கையில் பலரை அன்பு செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் அவர் காட்டும் அன்பு வேறு எங்கும் அவர் கொடுக்க முடியாத, கொடுக்க விரும்பாத அன்பு. இன்றைய நற்செய்தியில் கடவுள் நம்மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பு வெளிப்படுகிறது. அந்த அன்பு எல்லோருக்கும் காட்டப்படுகிறது. ஆனால் அந்த அன்பு குறிப்பிட்ட நபரிடம் காட்டப்படும் அன்பிற்கு இணையானது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். என்னை தனிப்பட்ட முறையில் அதிகமாக அன்பு செய்கிறார். அதே போல என்னோடு வாழக்கூடிய என் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்கிறார். அவர்களையும் முழுமையாக அவர் அன்பு செய்கிறார். அந்த அன்பை நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த மகிழ்ச்சியில் நிறைவு கொள்ள இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுள் நம்மை ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்காகவும் அழைத்திருக்கிறார். தந்தை மகனை அன்பு செய்வது போல, மகன் தந்தையை அன்பு செய்வது போல நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். நாம் அனைவரும் இந்த உலகிற்கு அன்பு செய்வதற்காகவே வந்திருக்கிறோம். மற்றவர்களோடு போட்டியிடுவதற்கு அல்ல, வாக்குவாதத்தில் ஈடுபட அல்ல. மாறாக நாம் மற்றவர்களை அன்பு செய்வதற்காக பிறந்தவர்கள் என்பதை வாழ்ந்து காட்டுவதுதான் நமது கிறிஸ்தவ வாழ்வின் முழுமை. அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் வாழ்வை அன்புமயமாக வாழ வேண்டும். அத்தகைய வாழ்வுக்கு இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நம்மை அழைக்கிறார். இயேசுவை நாம் எந்த அளவு அன்பு செய்கிறோம்? ஒருவர் நம்மை முழுமையாக நிறைவாக அன்பு செய்தால் அவருக்கு அதே அன்பை நாமும் காட்ட நமக்கு கடமை உண்டு. ஆனால் இயேசு நம்முடைய நிறை குறைகளை பொருள்படுத்தாமல் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார். அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு அன்பு செய்ய வேண்டும்? அதற்கு நான் தயாரா, தகுதியா? சிந்தித்து பார்ப்போம். கடவுள் முன்னிலையில் நிற்பதற்கே நாம் தகுதியற்றவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு கடவுள் தகுதியை கொடுத்து நம்மை தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக நம்மை தேர்ந்தெடுக்கிறார்? நம்மை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதாவது காரணம் உண்டா? நிச்சயம் உண்டு. கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறார். கிறிஸ்தவ அழைப்பு என்பது மகிழ்ச்சியான வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. மகிழ்ச்சி என்பது இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சி அல்ல. மாறாக கடவுள் கொடுக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமான, நிலையான மகிழ்ச்சி. மானிடர் வாழ்வதன் நோக்கமே மகிழ்ச்சிதான். ஆனால் அந்த மகிழ்ச்சியிலும் சில வகைகள் இருக்கின்றன. சில நிலையானவை, சில நிலையற்றவை. சில உறவுகள் நீடிப்பவை, சில பிறருக்கு துன்பம் அளிப்பவை, சில அனைவருக்கும் மகிழ்ச்சி தருபவை. இந்த பல வகையான மகிழ்ச்சிக்குள் சிறந்தவற்றை, நிறைவானவற்றை,
நிலையானவற்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைமொழி நமக்கு கற்றுத்தருகிறது. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்னும் இயேசுவின் சொற்களை இன்று மனதில் இருத்துவோம். ஆண்டவர் இயேசுவின் சொற்கள் நமக்கு அந்த நிறைவான மகிழ்ச்சியை தரும் ஆற்றல் உடையவை. நமக்குள் உலகமும் உலக பொருட்களும் உலக மக்களும் தருகின்ற நிலையற்ற மகிழ்ச்சியை தேடாமல் இயேசு தரும் மகிழ்ச்சியில் நிலைத்திருப்போம். அவரது வார்த்தைகளின்படி வாழ்ந்தால் நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், அதுவும் நிறைவாக கிடைக்கும். எனவே நிறைவான அந்த மகிழ்ச்சிக்காக நம் இயேசுவிடம் மன்றாடுவோம். நிறை மகிழ்ச்சியின் வழிகளை அறிந்து அவர் வழி நடப்போம். அவரின் ஆசீரோடு நாளும் பயணிப்போம். ஆமீன்.